முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் நடத்திய தாக்குதலில் இருந்து இன்று வரை மீள முடியாத இஸ்ரேல். சேதமடைந்த காவல்துறை தலைமையக கட்டிடத்தை இன்று வரை சீரமைக்க முடியவில்லை. காப்பி கடைகளில் அமர்ந்து கொலை வழக்குகளை விசாரிக்கும் இஸ்ரேல் காவல்துறை. இஸ்ரேலின் ராணுவ முகாம்களுக்கு அடியே சுரங்கத்தில் செயல்படும் ஹமாஸ். ஆக்கிரமிப்பு படைகள் வெளியிட்ட தகவலால் பரபரப்பு. ஹமாஸ் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என எகிப்து கத்தார் கெடு. காசாவில் மீண்டும் போர் வெடித்தால் ஏமனின் தாக்குதல் மீண்டும் தொடங்கும். இஸ்ரேல் அமைச்சரின் மிரட்டலுக்கு ஹவுதிகள் பதிலடி. ஆண் கைதிகளை பாலியல் பலாத்காரம் செய்யும் இஸ்ரேலின் பெண் காவலர்கள். உலக அளவில் அம்பலமாகும் ஆக்கிரமிப்பின் லட்சணம். இஸ்ரேல் உளவாளிகள், ஆதரவாளர்கள், அனுதாபிகள் என ஒருவரையும் விட்டு வைக்காத ஈரான். விரட்டி வேட்டை. ஓரிரு மாதத்தில் 21,000 பேர் கைது, 1,200 பேருக்கு மரண தண்டனை. காசாவில் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? இஸ்ரேலின் நண்பனான ஜெர்மனி அதிபரை நேருக்கு நேர் கேள்வி கணைகளால் துளைத்தெறிந்த துருக்கி அதிபர் எர்டோகான். ஆக்கிரமிப்பு தரப்பில் தொடர்ந்து அதிகரிக்கும் மனநோய் மற்றும் தற்கொலைகள். ராணுவ தலைமையகம் அருகே உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற முன்னாள் காவலர். இனி விரிவான செய்திகள். ஈரானின் தாக்குதலால் சேதமடைந்த இஸ்ரேல். காவல்துறை கட்டிடம் இன்னும் சரி செய்யப்படாததால் போலீசார் காப்பி கடைகளில் வேலை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீது திடீர் தாக்குதலை நடத்தி அந்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. ஈரானின் எதிர்பாராத பதிலடியால் 12 நாட்களிலேயே இஸ்ரேல் சரணடைந்து போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இஸ்ரேலின் பொருளாதார நகரமான டெல் அவிவ், ஆழ்கடல் துறைமுக நகரமான ஹைஃபா, தொழில்நுட்ப நகரமான பீர் சபா ஆகியவற்றை குறிவைத்து ஈரான் சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை வீசியது. ஆரம்பத்தில் ஓரளவு இடைமறைத்த இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நாட்கள் செல்ல செல்ல செயலிழந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தன. இந்நிலையில் ஹைபாவில் உள்ள காவல்துறை புலனாய்வு தலைமையகத்தை ஈரானின் ஏவுகணைகள் துல்லியமாக குறிவைத்து தாக்கின. இதன் காரணமாக முக்கிய கொலை வழக்குகளில் தொடர்புடைய அனைத்து டிஜிட்டல் மற்றும் பேப்பர் ஆவணங்கள் நெருப்பில் கருகின. இதன் காரணமாக கொலை வழக்குகளில் யார் குற்றவாளிகள், வழக்கின் தற்போதைய விவரம் போன்ற எந்த துப்பும் இல்லாமல் இஸ்ரேல் காவல்துறை கடும் நெருக்கடியை சந்தித்தது. அது மட்டுமின்றி அந்த கட்டிடம் முழுமையாக தீக்கரையானதால் காவல்துறை அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள் வேலை செய்ய இடமில்லாமல் தனியார் விடுதிகள், டீக்கடைகள், காப்பி கடைகள், வாடகை அலுவலகங்களில் அமர்ந்து கொண்டு வழக்கு விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த தகவலை சுட்டிக்காட்டிய இஸ்ரேலின் நீதித்துறை அதிகாரி ஒருவர், சட்டம் ஒழுங்கு இஸ்ரேலில் சீர்குலைந்து விட்டதாக சிலர் விமர்சிக்கின்றனர். உண்மையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைய இதுவே காரணம். காவல்துறையினருக்கு அலுவலகம் இல்லை. ஈரான் தாக்குதலில் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டது. தற்போது வரை அவற்றை சரி செய்ய முடியவில்லை என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ஹமாஸ் ரகசியமாக ஊடுருவி முகாமிட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் எல்லையை ஒட்டியுள்ள காசாவின் 50% பகுதிகளை ஆக்கிரமிப்பு படைகள் தங்கள் வசம் வைத்துள்ளன. அப்பகுதிகளில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்பதுதான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் அந்த பகுதிகளை மஞ்சள் பேரிகார்டுகள் மூலம் அடையாளமிட்டு அந்த பகுதிகளுக்குள் காசா மக்கள் யாரும் வரக்கூடாது என இஸ்ரேல் கூறியுள்ளது. இந்த சூழலில் எகிப்து, கத்தார் ஆகிய மத்தியஸ்தன நாடுகள் ஹமாஸ் அமைப்புக்கு ஒரு புதிய நிர்பந்தத்தை கொடுத்துள்ளது. அதாவது, தற்போது இஸ்ரேல் வசம் இருக்கும் பகுதிகளுக்கு அடியே சுரங்கத்தில் ஹமாஸ் அமைப்பு தனது போராளிகளை வைத்துள்ளதாகவும் அவர்கள் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் படைகளை தாக்கலாம் என்பதால் உடனடியாக அவர்கள் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் அந்த நிர்பந்தம். இதற்காக அந்த நாடுகள் 24 மணி நேரம் கெடு விதித்துள்ளன. ராபாவில் ஆக்கிரமிப்பு படைகள் குறிவைத்து நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் 3 இஸ்ரேல் படையினர் பலியாகினர். இதனையடுத்து இஸ்ரேல் வசமுள்ள பகுதிகளில் ஹமாஸ் ரகசியமாக முகாமிட்டுள்ளதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது எகிப்தும் கத்தாரும் இந்த கெடுவை விதித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கிரிமினல் குற்றவாளிகள் எங்களை ஒருபோதும் மிரட்ட முடியாது. காசாவில் அத்துமீறினால் நிச்சயம் ஏமன் படைகள் பதிலடி கொடுக்கும் என ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர். ஏமன் படைகளின் அரசியல் குழு தலைவர் முகமது ஃபாரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது, அண்மையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அமைச்சர் கட்ஸ் ஏமன் படைகளை மிரட்டியுள்ளார். ஒரு கிரிமினல் குற்றவாளி எங்களை மிரட்ட முடியாது. காசா போரில் உங்கள் இலக்குகளை உங்களால் அடைய முடியாது.
உங்கள் கருத்துவாக்களில் உள்ள குளறுபடிகளை உலகம் அறிந்துவிட்டது. அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளின் ஒட்டுமொத்த உளவுத்துறையும் உதவி செய்தும் கூட காசாவில் இருந்து உங்களால் கைதிகளை மீட்க முடியவில்லை. ஹமாஸிடம் பேச்சுவார்த்தை நடத்திதான் கைதிகளை உங்களால் மீட்க முடிந்தது. காசாவில் நிலைமை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மீண்டும் முழு அளவிலான போரை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் மேற்கொண்டால் ஏமனின் கடல்வான் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கும். காசா மக்களுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய ஏமன் மக்கள் தயாராக உள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். சீமை சுரைக்காயை பன்றியின் ரத்தத்தில் நனைத்து ஆண் பாலஸ்தீனிய கைதிகளுக்கு பெண் இஸ்ரேல் படையினர் பாலியல் சித்திரவதை கொடுத்த தகவல் உலகத்தை உலுக்கியுள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க கண்காணிப்பு அமைப்பு ஒன்று இஸ்ரேல் படையினர் செய்த சித்திரவதைகளை பட்டியலிட்டுள்ளது. அந்த வகையில் காசாவில் போர் நடைபெற்ற போது எந்த குற்றமும் செய்யப்படாத நிலையில் கைது செய்யப்பட்ட பல பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலின் சிறைகளில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகியுள்ளனர். சில பாலஸ்தீனிய பெண் கைதிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளனர். தங்களின் கணவர் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் இது நடந்துள்ளது. திரும்ப ஒப்படைக்கப்பட்ட பல பாலஸ்தீனியர்களின் உடல்கள் கைகள் கண்கள் கட்டப்பட்ட நிலையிலேயே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பல உடல்கள் குண்டுகள் அகற்றப்படாமல் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பல உடல்கள் துண்டு துண்டுகளாக சிதைக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆண் பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலின் பெண் காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த விசித்திர தகவல்களும் வெளியாகியுள்ளன. சீமை சுரைக்காயை பன்றியின் ரத்தத்தில் நனைத்து ஆண்களின் மலத்வாரம் வழியாக செலுத்தி மனித இனம் வெட்கி தலைகுனிய செய்யும் செயல்களை இஸ்ரேலிய பெண் காவலர்கள் செய்துள்ளனர். இஸ்ரேல் ஆதரவாளர்கள் அனுதாபிகள் என ஒருவரை கூட விடாமல் வேட்டையாடி வருகிறது ஈரான். ஈரானின் நடவடிக்கைகள் குறித்து ஐநா அமைப்பு ஒன்று வெளியிட்டுள்ள தகவலில் கூறியுள்ளதாவது, இஸ்ரேல் உடனான போருக்கு பிறகு இஸ்ரேல் உளவு அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள், அரசுக்கு எதிராக நிலைப்பாடு கொண்டவர்கள் என 21,000 பேரை ஈரான் கைது செய்துள்ளது. பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், அகதிகள் என்ற போர்வையில் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஆயத்துல்லா நிர்வாகத்திற்கு எதிராகவும் செயல்படுகிறார்களோ அவர்களை தயக்கமின்றி கைது செய்துள்ளது ஈரான் காவல்துறை. 2025ஆம் ஆண்டு மற்றும் கொடூர குற்றவாளிகள், உளவாளிகள் 1200 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் உளவாளிகளாக கருதப்படும் பகாய் மதத்தவருக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் அண்மையில் காசா மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கொல்வதை நீங்கள் பார்த்தீர்களா என ஜெர்மனி பிரதமரிடம் துருக்கி அதிபர் நேருக்கு நேர் கேள்வி எழுப்பினார். ஜெர்மனி பிரதமர் ஃப்ரைட்ரிஷ் மெர்ஸ் துருக்கிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு துருக்கி அதிபர் எர்டோகானுடன் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய எர்டோகான், ஹமாஸ் அமைப்பிடம் அணு ஆயுதம் இல்லை, ஆனால் இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்துள்ளது. காசாவில் இதுபோன்ற பேரழிவு ஆயுதங்களைத்தான் இஸ்ரேல் பயன்படுத்துகிறது. இதுவரை சுமார் 70,000 மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அண்மையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை நீங்கள் பார்த்தீர்களா? அதனை ஏன் கண்டிக்கவில்லை? இஸ்ரேலுடன் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். அந்த உறவை பயன்படுத்தி காசாவில் நிவாரண உதவிகள் மக்களுக்கு சென்றடைய உதவி செய்யுங்கள். இவ்வாறு துருக்கி அதிபர் பேசினார். ஜெர்மனியும் இஸ்ரேலும் மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக உள்ளன. காசா இனப்படுகொலை சூழலும் இந்த நட்பு நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மனநலம் பாதித்த இஸ்ரேல் காவலர் தீயிட்டு கொளுத்தி தன்னை தானே மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. இஸ்ரேல் ராணுவ அமைச்சகத்தின் மறுவாழ்வு மையத்திற்கு வெளியே ஒருவர் தீயிட்டு தன்னை தானே மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார். அவரை தீயணைப்பு துறையினர் மீட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விசாரணையின் போது அவர் மனநலம் பாதித்த காவலர் என்றும் பணியில் இருந்து விலகிய நிலையில் போர் காரணமாக ஏற்பட்ட மனநல நோயான போஸ்ட் டிராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ஆல் பாதிக்கப்பட்டவர் எனவும் தெரியவந்துள்ளது. காசா போர் காரணமாக இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மத்தியில் போஸ்ட் டிராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் எனப்படும் போருக்கு பிந்தைய மனநல நோய் அதிகரித்து வருகிறது. பலர் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டு இஸ்ரேலின் தற்கொலை செய்து கொள்பவர்களில் 78% பேர் ராணுவத்தினர் என தகவல் வெளியானது. முந்தைய ஆண்டுகளில் இது வெறும் 40% இருந்தது. இஸ்ரேலின் கடந்த 18 மாதங்களில் 279 ராணுவ வீரர்கள் தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய தாக்குதலில் இருந்து இன்று வரை மீள முடியாத இஸ்ரேல். சேதமடைந்த காவல்துறை தலைமையக கட்டிடத்தை இன்று வரை சீரமைக்க முடியவில்லை.
காபி கடைகளில் அமர்ந்து கொலை வழக்குகளை விசாரிக்கும் இஸ்ரேல் காவல்துறை. இஸ்ரேலின் ராணுவ முகாம்களுக்கு அடியே சுரங்கத்தில் செயல்படும் ஹமாஸ் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியிட்ட தகவலால் பரபரப்பு. ஹமாஸ் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என எகிப்து, கத்தார் கெடு. காசாவில் மீண்டும் போர் வெடித்தால் ஏமனின் தாக்குதல் மீண்டும் தொடங்கும். இஸ்ரேல் அமைச்சரின் மிரட்டலுக்கு ஹவுதிகள் பதிலடி. ஆண் கைதிகளை பாலியல் பலாத்காரம் செய்யும் இஸ்ரேலின் பெண் காவலர்கள். உலக அளவில் அம்பலமாகும் ஆக்கிரமிப்பின் லட்சணம். இஸ்ரேல் உளவாளிகள், ஆதரவாளர்கள், அனுதாபிகள் என ஒருவரையும் விட்டு வைக்காத ஈரான் விரட்டை விரட்டி வேட்டை. ஓரிரு மாதத்தில் 21,000 பேர் கைது, 1,200 பேருக்கு மரண தண்டனை. காசாவில் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? இஸ்ரேலின் நண்பனான ஜெர்மனி அதிபரை நேருக்கு நேர் கேள்வி கணைகளால் துளைத்தெறிந்த துருக்கி அதிபர் எர்டோகான். ஆக்கிரமிப்பு தரப்பில் தொடர்ந்து அதிகரிக்கும் மனநோய் மற்றும் தற்கொலைகள். ராணுவ தலைமையகம் அருகே உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற முன்னாள் காவலர்.